காலங்காலமாக எல்லாருமே கேட்குற கேள்வி. பட் ஒரு பாதி கதவு நீயடி சாங் வந்து வரிக்கு ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது விற்கவே இல்லை. நிறைய டேரக்டருக்கு விற்க ட்ரை பண்ணார், விற்கவே இல்லை. நம்மளால் இதுவும் பண்ண முடியும்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு கோல்டன் ஸ்பேரோ, ஒரு முட்டை கலக்கி என்னால் பண்ண முடியுன்றது பண்ணி ஹிட்டும் பண்ணிடுறோம். ஸோ அது முத்துக்குமாருக்காக அவர் கேட்டாருன்னு நான் பண்ணி கொடுத்த சாங் ஒரு பாதி கதவு. யார் அந்த படம் பார்த்தாலுமே எங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. யூ டூ சாங்ஸ் வாட் பீப்புள் வாண்ட் அண்ட் யூ டூ சாங்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. First of all, thank you for coming here, for honoring this occasion. Meet and greet அப்படின்ன உடனே இம்மீடியட்டாக அவ்வளோ ஹம்புளாக யூ அக்செப்டட் ஃபார் சூரியன் எஃப்எம். சொல்லுங்கள், ஹாப்பிராஜ் பற்றி சொல்லுங்கள். ஹாப்பிராஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இது வந்துட்டு இருக்கா, ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கா? இல்லை ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா ஒரு ஃபாதர் சன் பற்றின ஒரு படம். ஃபஸ்ட் எல்லாருமே ஒரு ஜாலியான படம், ஒரு காமெடி ஃபிலிம் அப்படி தான் நினச்சாங்க. பட் அந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே அன்எக்ஸ்பெக்டடாக தியேட்டர்ஸில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து லைக் படம் முடிஞ்சோடனே அப்படி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க, அந்த ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவை நினச்சி. அன்றைக்கி கூட ஒருத்தங்க திருப்பூரில் நான் ஒரு ஷோவில் பார்த்தேன், அவங்க ஒரு மேம் வந்து பேசுனாங்க, லைக் எங்கள் அப்பாவை நான் இப்போ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதாங்க. ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த படம் முடிஞ்ச உடனே உங்கள் அப்பாவை வந்து அந்த ஃபிலிம் வந்து ஞாபகப்படுத்தும். மதர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிட்ஸோட ஃபேவரட்டாக இருப்பாங்க. பட் அன்சங் ஹீரோஸ் ஃபாதர்ஸ், ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க அண்ட் அதை வந்து காமிச்சிக்கவும் மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ப்ரெஷரும் அவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் ஒரு எவ்ரி ஃபாதருக்கு ஒரு ஃபேமிலியில். அதை வந்து ஒரு டெடிக்கேஷனாக இல்லை அவங்கள ஒரு ஃபாதர்ஸை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிமாக அமைஞ்சது. யார் அந்த படம் பார்த்தாலுமே எங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அந்த படத்துடைய வெற்றி. அது ரொம்ப எல்லா ஃபேமிலிஸுமே நிறைய ரீச் ஆகிருக்குது. எல்லா ஊர்லேயுமே ஹவுஸ்ஃபுல். மதுரை, திண்டுக்கல், பொள்ளாச்சி எல்லா ஊர்லேயுமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹாப்பிராஜ். ஒரு பர்சனல் கொஸ்டின்லேருந்தே இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். சின்ஸ் இட்ஸ் ஹாப்பிராஜ், ஃபாதர் சன் அப்படிங்கும்போது உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம், அந்த இதை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஹீ இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ? எனக்கு பர்சனலாக தெரியும். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தார். என்னோடய ஸ்டுடியோ ஆரம்பித்ததுலேருந்து அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஹீ வாஸ் இன் ஒரு ஒயர் ஷாப் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவரோட லிமிட்டுக்கு எனக்கு ஜாஸ்தியாகவே வந்து ஹீ வெண்ட் அவுட் ஆஃப் த வே டூ திங்ஸ் ஃபார் மீ. அவருடைய ஃபுல் மேக்ஸிமம் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரூவ் பண்ணோன்றது அது லேட்டர். பட் அதுக்கு முன்னாடி அவங்க வச்ச ட்ரஸ்ட்டும் நமக்காக அவங்க ஃபுல் ஆன் தன்னுடைய 100% வந்து நமக்கு கொடுத்தது வந்து அதுதான் அவங்களோட சாக்ரிஃபைஸ். ஸோ ஐம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு மை ஃபாதர். என்னோட அப்பான்னு இல்லை, எல்லாருடைய ஃபாதர்ஸுமே அப்படி தான். அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் தே கோ அவுட் ஆஃப் த வே டு டூ 100% ஃபார் தேர் கிட்ஸ். ஏன்னா ஜென்ரலாக வந்து இப்போது படிக்கிற வயசில் எதுக்கு பாட்டு, எதுக்கு மியூசிக்கு, எதுக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸு அப்பா தான் பார்க்குறோம். பட் உங்களை வந்து ஒரு ரொம்ப யங் ஏஜில் ஒரு மியூசிக் டைரக்டரை ஆக்கியிருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவுடைய இது இருக்கு. டெஃபினட்டாக ஹீ சப்போர்ட்டட் மீ லைக் எனிதிங். அதாவது ஈவன் தோ அஃப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸுமே சொல்கிற மாதிரி நீ வெயிட் பண்ணலாம்ல, எதுக்கு நீ வந்து உன் டிகிரி முடிக்கலான்னு தான் சொன்னார் அவரும். பட் அதுக்கப்புறம் ஹி அண்டர்ஸ்டுட் தட் நோ ஐ வாண்ட் டூ திஸ் போது ஹி புஷ்ட் இஸ் 100% டு சப்போர்ட் மீ. ஸோ அதில் வந்து ஹி ஆல்வேஸ் கேவ் மீ மை 100% அண்ட் ஐ ஓ மை சக்ஸஸ் டு ஹிம். உங்களுடைய யுனிக்னஸ்னால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க மியூசிக்கில்? ஐ திங்க் ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவே ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் இது மாதிரி எனக்கு பேசிக்காக இமோஷன்ஸ் வந்து என்னால் கன்வே பண்ண முடியும். இப்போ ஒரு சாங்கில் வந்து இப்போது என்ன எமோஷன், இப்போது ஒரு எனி கைண்ட் ஆஃப் எமோஷன், இப்போ ஒரு ஃபாதர் சன்னா, இல்லை ஒரு லவ்வா, இல்லை வந்து ஒரு கில்ட்டா, இல்லை அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோன்றத மியூசிக்கில் என்னால் கன்வே பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் லைக் ஒரு பீரியட் ஃபிலிமா, இல்லை ஒரு பவர்ஃபுல் சாங்கா. ஸோ அதோடைய என்ன அதோடைய ஜானரோ வாட் வி ஆர் ட்ரைங் டு டெல்ன்றது ரொம்ப தெளிவாக மியூசிக்கில் என்னால் கன்வே பண்ண முடியுது. அந்த ஃப்ளோ எனக்கு நல்லா வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மெலடி பிரின்ஸ்னே சொல்லலாம் இல்லையா? ஏன்னா மெலடி கிங்னு அந்த காலத்துலேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தான், நான் எதுவும் தப்பாக சொல்லி. ஏன்னா மெலடியில் வந்து ஒரு பாட்டு, ஒரு படத்தில் ஒரு மெலடி இருந்ததுன்னா அது காலத்துக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது உங்களுடைய பாடல் என்றைக்குமே. நான் வந்து எப்படி சொல்கிறது, எம்எஸ்வி சார், ராஜா சார், ரஹ்மான் சார் இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் வந்திருக்கேன். ஸோ அவங்க காலத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து ஒரு மானசீக குரு மாதிரி அவங்கள எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட அந்த மாதிரி
நம்ம கொஞ்சமாவது பண்ணணும்னு நான் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க பண்ணதில் ஒரு 20% பண்ணா பெரிய விஷயம். ஒரு 20%க்கே இப்படியா? இன்னும் ஒரு 30, 40, 50லாம் போச்சுன்னா யா இன்னும் இருக்கு. குடிசை நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. இருக்கு. பட் 19 வயசுல நான்லாம் வந்து காலேஜ் கட் அடிச்சு எப்படி படத்துக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன பார்த்தாரு வசந்தபாலன் சார் உங்ககிட்ட? எப்படி எதுல இம்ப்ரெஸ் ஆனாரு? என்னாச்சு, நான் நிறைய ஆட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். நான் நிறைய மியூசிக் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அப்போ என்னோட ஏதோ ஒரு ஆட் வந்து எஃப்எம்மில் பெரிய ஹிட் ஆச்சு. அது நிறைய ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அது ஃபேமஸ் ஆகும்போது அது எனக்கு ஒரு ஷோரீல் மாதிரி அமைஞ்சுது. அந்த ஆடு கேட்டு தான் வசந்தபாலன் சார் வாஸ் லுக்கிங் ஃபார் அ நியூ மியூசிக் டைரக்டர். அப்போ தான் காதல் ஜோஷா ஸ்ரீதர் பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தாரு. அடுத்த எஸ் பிக்சர்ஸில் தே வாண்டட் அ நியூ கம்போசர். அப்போது வசந்தபாலன் கிட்ட வந்து சந்திரன் ஒரு பிஆர்ஓ இருக்காங்க. அவங்க வந்து இவரோட ஷோரீல் கேளுங்கன்னு கொடுத்தாங்க. கேட்டவொடனே அவர் பிடிச்சிருந்து அவர் சங்கர் சார்கிட்ட கொடுத்தாரு. தென் அப்படி தான் எனக்கு வந்து வெயில் வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. ஸோ இப்போ மெட்டுக்கு வரிகளா இல்லை வரிகளுக்கு மெட்டா எது வந்து ரொம்ப ஈஸி? இது காலங்காலமாக எல்லாருமே கேட்குற கேள்வி. பட் என்னென்னா, நிறைய நான் டியூன்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் வரிகளுக்கு பண்ண சாங்ஸும் பெரிய ஹிட் ஆகிருக்கு. லைக் ஒரு பாதி கதவு நீ அடி சாங் வந்து வரிக்கு லிரிக்ஸ்க்கு ரொம்ப நாள் வச்சுருந்தார். அது விற்கவே இல்லை. நிறைய டேரக்டருக்கு விற்க ட்ரை பண்ணார், விற்கவே இல்லை. ஒரு நாள் ஃப்ளைட்டில் என் கூட இருந்தார். தெய்வ திருமகள் ஹிட் ஆயிடுச்சு. அப்போ வந்து இப்படி ஒரு லைன் இருக்குமா, நான் எல்லா இடத்துலையும் கொடுத்தம்மா, யாரும் எடுத்துக்கலாமா, நான் சூப்பராக இருக்குமா, நான் கொடுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அங்கே ஃப்ளைட்லேயே கம்போஸ் பண்ணேன். ஒரு பாதி கதவு நீ அடி அந்த சாங். ஸோ அது பண்ணி அது பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அது முத்துக்குமாருக்காக அவர் கேட்டாருன்னு நான் பண்ணி கொடுத்த சாங் ஒரு பாதி கதவு. வெறும் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவலில் பண்ண அந்த 1 ஹவரில் சென்னை டு ஹைதராபாத்தில் பண்ணது. இது எப்படியும் உங்கள் ஃபோனில் ஏதாவது கீபோர்டு ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணீங்களா? இல்லை இல்லை அப்படியே அவர் லிரிக்ஸ் சொன்னார். அதுக்கு என்ன பண்ணலான்னும் போது இது ஓகேவாண்ணா அப்படின்னு பாடி காமிச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்தது. அதே ட்ரிப்பில் ஏஎல் விஜயும் இருந்தார் எங்கள் கூட. இது எப்படி விஜய் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். தென் ஹீ டுக் இட். அப்படி தான் வந்து அவர்கிட்ட என்னென்னா எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. பூக்கள் பூக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது படத்தில் கிடையவே கிடையாது. அவர் கதை சொன்னார், இப்படி ஒரு டியூன் பண்ணேன். எனக்கு இல்லவே இல்லைப்பா, சிச்சுவேஷனே இல்லைப்பான்னாரு. சிச்சுவேஷன் பண்ணிக்கோப்பா அப்படின்னு அப்புறம் பண்ணிக்கிட்டாரு. இது பூக்கள் பூக்கும் ஆமாம், பூக்கள் பூக்கும் அவர் தெர் இஸ் நோ நரேஷன் ஆர் நோ ரிக்வயர்மெண்ட் ஃபார் தட் சாங். மறந்துருக்கியாலாம் வச்சுருந்தார். அது எல்லாமே அதுக்கப்புறம் அவர் ஆட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி மேஜிக். இப்போ கையிலே ஆகாசம் வந்து படத்தில் கிடையாது. அப்புறம் ராஜராணியில் எமையே படத்தில் கிடையாது. அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாதி கதவு வந்து முத்துக்குமார் சார் லிரிக் சொல்லி நான் இதை ரெடி பண்ண உடனே தென் ஏஎல் விஜய் நம்பி அதை எடுத்துக்கிட்டார். எல்லாமே அல்டிமேட்டான சாங்ஸ் ஆச்சு. இமையெல்லாம் வந்து இப்போ பார்க்கும்போதும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கும். அது எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு இமோஷன் தேவைப்பட்டது. நான் சொன்னேன், ஒரு இமோஷ்னலாக ஒன்று இல்லை, அட்லி நம்ம ஒரு சாங் ஒன்று இமோஷ்னலாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இனிமே நான் ஆட் பண்ணேன் அந்த ஃபிலிமில். வெரி நைஸ். இப்போவும் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு காலேஜ் பாய் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு ரீசெண்டாக யாரோ சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். சேது சொல்லியிருந்தாரு. இப்போ நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து காலேஜ் பாய் அடிக்கலாம் போல இருக்குன்னு. ஃபிட்னஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அப்புறம் ஃபுட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஃபிட்னஸ் டெஃபினட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது உங்கள் ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ஸ்டே நல்லா ஒரு ஷேப்பில் இருக்கலாம். நான் 6 பேக் லெவலில் சொல்ல, ஒரு மினிமலாக அவங்க பாடிக்கான அந்த எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருந்தாலும் ஃபேஸில் இருக்கிற அந்த பூரிப்பு, அந்த சந்தோஷம், அதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா அதுதான் இப்போ தேவைப்படுது. ஃபிட்னஸ் கூட ஜிம்முக்கு போயிடலாம். அப்போது நான் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சன். நான் என்றைக்குமே நெகட்டிவிட்டியில் போய் சூழ்ந்துக்க மாட்டேன். அதுமாதிரி பெசிமிஸ்டிக்காக பேச மாட்டேன். நான் எப்போவுமே ஒரு பேட் விஷயம் நடந்தாலும் அதில் என்ன பாசிட்டிவோ அது ஒண்டி தான் நான் பேசுவேன். மேபி ட்ரை டு பி பாசிட்டிவ் இன் யுவர் லைஃப் அட் எனி நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஆர் எனி சிச்சுவேஷன். அதுதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்க வித்தியாசம். என்ன கேட்டிருந்தா என் பாட்டை கேளுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீ ஹவு டு பி ஹாப்பின்னு இன்னும் 2 கொஸ்டின். நல்ல ஐடியா, யோசிக்கலாம். சரி, சமூக கருத்துக்கள்லாம் நிறைய நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அது முடியுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, எனக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்போ எந்த இன்க்ளினேஷனோ கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் ட்வீட் பண்ணுறேன், இல்லை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு பொலிட்டிக்கல் தாட்டுமே கிடையாது. பட் தமிழ் மேலே இருக்கிற பற்று இருக்குது. டெஃபினட்டாக நம்ம மொழி மேலே பற்றும், நம்மளுடைய தமிழ் இனம் மேலே இருக்கிற பற்று டெஃபினட்டாக எனக்கு இருக்குது.
அதனால் நம்ம சில விஷயங்களை நம்ம கருத்துக்களை சொல்கிறோம், போல்டாக சொல்கிறோம். பட் ஐ திங்க் நம்ம சில விஷயத்தை நம்ம ஓப்பனாக வைக்கிறது நல்லது. அப்படி வச்சாதான் எப்படி சொல்கிறது, அது சொசைட்டியாகவுமே வந்து நம்ம இந்த மாதிரி போல்டாக சொல்லும்போது தான் தவறுகள் இருந்தாலும் அதை வந்து திருத்திக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு டிகேடுக்கும் வந்து ஒரு மியூசிக்கல் இரா மாறுது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜென்ஸி போய் இப்போ ஜென் பீட்டா வந்துருச்சு. பிறந்த குழந்தைங்கள்லாம் வந்து கேட்குது. அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இல்லை இது ஒரு டெம்ப்ளேட்டாக எப்போவுமே போகும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஏதாவது இருக்குமா? இல்லை நம்ம மாறணுங்கிறதுல அப்கிரேடேஷன் ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? ஃபார்மேட்ஸ் மாறுது. அதாவது ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டேப் இருந்துச்சு. டேப்புக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் தான் அதோடைய லைஃப் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் சிடிஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பென் டிரைவ் வந்துச்சு. பென் டிரைவ், இப்போ டிஜிட்டல் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங். ஸோ ஃபார்மேட் மாறும்போது இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு ஒன்று வருது. ஸோ அதோடைய அட்டென்ஷன் பீரியட் 60 செகண்ட் தான். முந்தி ஒரு சாங் 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் பண்ணுவோம். 60 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தரை கேப்சர் பண்ணணும். அந்த 60 செகண்ட்லேயே 30 செகண்டில் நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணனா ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல சாங், பியூட்டிஃபுல் சாங் தனியாக இருந்தாலும் லேட்டாக ஹிட் ஆனால் கூட ஆகிடும். அதுக்கான வேல்யூ தனி. ஸோ அந்த லைஃப் டைம் வேல்யூக்கான சாங்ஸ் நான் நிறைய பண்ண ட்ரை பண்ணுறேன். சம்டைம்ஸ் நம்மளால் இதுவும் பண்ண முடியும்னு காமிச்சிக்கிறதுக்கு ஒரு கோல்டன் ஸ்பேரோ, ஒரு முட்டை கலக்கி என்னால் பண்ண முடியுன்றது பண்ணி ஹிட்டும் பண்ணிடுறோம். அதை தாண்டி நமக்கு இப்போது ஒரு ப்ரெஷருக்காக ஒன்று பண்ணுறதும் நமக்காக ஒன்று பண்ணிக்கிறதும் அந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ டூ சாங்ஸ் வாட் பீப்புள் வாண்ட் அண்ட் யூ டூ சாங்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. அந்த நமக்கு தான் 4-5 பாட்டு இருக்குது ஒரு படத்தில். அந்த மாதிரி கிரிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒன்று உங்களுக்கு, ஒன்று எனக்கு, ஒன்று இவங்களுக்கு, ஒன்று ப்ரொடியூசருக்கு. பிரித்து கொடுத்துட வேண்டியதான். India's #1 dealer Vasant & Co. Suryan Star Connect, powered by Raj Paris, hearing partner Astra Hearing Center, associate sponsor Gold Premium Refined Sunflower Oil.